Hi and hello everyone, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்ற ஸ்பீச் வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இவர் வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. இதனுடைய சாராம்சங்களை தான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பீச்சை யார் டெலிவர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங், அவருடைய பையனான மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தான். என்னைக்கு டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட் 1963. எப்போ அப்படின்னா மார்ச் ஆன் வாஷிங்டன் ஃபார் ஜாப்ஸ் அண்ட் ஃப்ரீடம். வாஷிங்டனை நோக்கி சில மக்கள் வந்து ஜாபுக்காகவும் ஃப்ரீடம்காகவும் மார்ச்சிங் பண்ணும்போது, அதாவது ஒரு பேரணியாக போகும்போது இந்த ஸ்பீச்சை வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. என்னைக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீச் எதை பற்றி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியல் இன்ஈக்வாலிட்டி, அமெரிக்கன் சொசைட்டியில் எப்படி ரேஷியல் இன்ஈக்வாலிட்டி இருக்குது, ரேஷியல் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்றதுக்காக ரேஷியல் இன்ஈக்வாலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் சிவில் ரைட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸுடைய ரேஷியல் ஈக்குவாலிட்டிக்காக இந்த ஒரு பேரணி நடந்தது. ஸோ அந்த பேரணியில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வந்து 28 ஆகஸ்ட் 1963 இந்த ஸ்பீச்சை வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்பீச்சினுடைய மற்ற இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீச் வந்து ரேஷியல் ஈக்குவாலிட்டியை டிமாண்ட் பண்ணுறதுக்காக மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரால் பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீச்சில் என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கனுடைய இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் 1863 நடந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன், அதாவது அமெரிக்காவோட விடுதலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து 1863 நடந்திருக்கு. இருந்தாலும் இப்போ 1963 வரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆகுது. ஸோ இருந்தாலுமே உண்மையான விடுதலை வந்து ஆப்பிரிக்கன் மக்களுக்கு கிடைக்கல அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்ற ஒரு டேர்ம் மூலியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து ட்ரீம் இருக்கு. ஃபியூச்சர்ல இவங்க போராடுறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல பிளாக் பீப்புளுடைய குழந்தைகளும் ஒயிட் பீப்புளுடைய குழந்தைகளும் ஈக்குவாலிட்டியா விளையாடுவாங்க, ஈக்குவலி அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஈக்குவலி ஃப்ரீயா அந்த சொசைட்டில வாழுவாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இவர் வந்து இந்த ஸ்பீச்சை வந்து டெலிவரி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா he calls for freedom to spread across the entire nation, repeating the phrase let freedom ring. ஸோ இந்த ஒரு ஸ்பீச்ல I have a dream அப்படின்றதும் let the freedom ring, let the freedom ring அப்படின்ற டேர்மும் இதுல வந்து ரிப்பீட்டடா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்ற ஒரு ஸ்பீச்சினுடைய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.